ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். நிஜமாவே இன்னைக்கு எபிசோட் வந்து ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஏன்னா வந்து நமக்கு ப்ரொமோவுமே வந்து ஷேர் ஆகலை. அண்ட் இவ்வளோ எக்ஸ்பிரஸ் வேகத்தில் நம்ம டீம் வந்து மூவ் பண்ணுவாங்க அப்படின்னு சீரியஸாக எதிர்பார்க்கல. ஏன்னா இது வந்து ஷூட் பண்ணதே பார்த்தீங்கன்னா மண்டே அன்னைக்கு இந்த ஷெடியூலில் ஷூட் பண்ணி இமிடியேட்டாக இன்றைக்கே டெலிகாஸ்ட், அதுவும் வெனஸ்டேவே டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு மாதிரி ஆச்சரியமாக அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டேன். அண்ட் நம்ம விஜய் வந்து காவேரியை கூட்டு போயிட்டு சர்ப்ரைஸ் சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு உள்ளே கூட்டு போனாங்க இல்லையா. உள்ளே என்ட்ரு ஆகிற வரைக்கும் நான் கூட போட்டோ ஷூட் பண்ண போறாங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் அன்எக்ஸ்பெக்டட்லி அது வந்து அவங்களுடைய பேபி ஷவர் டெக்கரேஷன், நாளைக்கே பேபி ஷவர் வர சொல்லிட்டாங்க. அதுவே பெரிய ஷாக்காக இருந்துச்சு. எப்படியும் ஒரு 2 நாளைக்கு இழுத்து ஃப்ரைடே அன்னைக்கு வந்து பேபி ஷவரை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன். ஏன்னா நமக்கு ப்ரோமோவுமே வரல இல்லையா. அந்த சர்ப்ரைஸ் ஃப்ரேம் முடிச்சு அடுத்தது இம்மிடியேட்டா அதே ஃப்ரேம் தான் வந்து நமக்கு காமிச்சிருந்தாங்க. நம்ம காவேரி வந்து ரெடி ஆகுறாங்க. அவ்வளோ அழகா இருந்தாங்க. அந்த எல்லோ கலர், அந்த கோல்டன் கலர் ஷேட்ல அந்த சாரியில பேக் டு பேக் 2 ஷாக் வேற இருந்துச்சு. யமுனா கழுத்துல சடனா அந்த மஞ்சள் தாலி கயிறு போயிட்டு அந்த சரடு செயின் வந்திருக்கு. ஏன்னா ஒவ்வொரு சீரியலும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன மொமெண்ட் வராதான் அது ஒரு பெரிய ஃபங்க்ஷனா வச்சு ஒரு வாரம் ஓட்டுவாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனா நம்ம மகாநதி ராகினிக்கு தாலி பறிக்கு போடல, நம்ம இப்போ யமுனாவுக்குமே வந்து தாலி பறிக்கு போடாம அப்படியே வந்து அந்த சரடா அவங்களே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஒரு ஃபங்க்ஷன் வந்து அவங்க மிச்சம் பண்ணியிருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம மாப்பிள்ளை மாதிரி தான். ஆக்சுவலி அவங்க 2 பேரும் இப்போ எனக்கு வளைகாப்பு அந்த ஃபீலே வரல. 2 பேருக்கும் கல்யாண ஃபீல் தான் இருந்துட்டு இருக்கு. மாப்பிள்ளை கெட்டப்ல நிவின் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஐயோ, நீ எப்பயா வந்த, மலேசியா என்னாச்சு, குமரன் என்ன ஆனாரு, அதுக்குள்ள நாங்க ஈகரா காத்துட்டு இருக்கோம். பட் அவரோட பத்தியும் பேசல. அவர் எப்போ எப்படி வந்தாரு, அவருடைய ஸ்டேட்டஸ் என்னாச்சு அப்படின்றது நம்ம காமிக்கல. ஏன்னா இந்த ஷெடியூல்ல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இல்லையா. ஸோ அதனால அவரை வச்சு அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க போல டீம்மே. இன்னொரு விஷயம், இப்போ வந்து இமிடியேட்டா ஷூட் போய் இமிடியேட்டா டப்பிங்லாம் வந்து டைம் இருக்காததுனால தாத்தாவால டப் பண்ண முடியல போல. பட் எனிவேஸ் தாத்தாவோட வாய்ஸை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். ரொம்பவே கிராண்டா பின்னாடி அந்த டெக்கரேஷன், அப்புறம் இந்த சைடு வந்து நேம் சஜஷன் சொல்லிட்டு செம்ம கியூட்டா அதெல்லாம் வந்து இருக்கு. ஏன்னா நமக்கு வீக்கா ரிசப்ஷன் நடந்துச்சு. அப்போ அவங்க 2 பேரோட மனம் ஒத்து போகாம இருந்துச்சு. இப்போ அவங்க 2 பேர் மனமும் ஒத்து போயிட்டு இவ்வளோ சந்தோஷமா, இவ்வளோ கிராண்டா, இவ்வளோ அழகா வந்து நடத்துவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். ஆனா அது மாதிரியே நடந்துருச்சு. வீக்கா ஃபேன்ஸை கையிலேயே பிடிக்க முடியாது இன்னைக்கு. அப்படியே ரிப்பீட் மோடு தான். அதுவும் பொண்ணை வந்து மாப்பிள்ளை பார்த்து அந்த மணமேடையில் உட்காந்து ரசிக்கிற மாதிரி இன்னைக்கு காவேரியோடைய என்ட்ரி இருக்கும் போதுமே அவ்வளோ அழகா விஜய் ரசிச்சாரு. அதுவுமே லாஸ்ட் ஃப்ரேம் அவங்க மானியம் கழுத்துமா ஹாப்பி ஃபேஸோட இப்படி வணக்கம் சொல்லி அப்படியே தொடரும்னு ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. அந்த பிக்சர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்குமே. ஒரே நாள் தான் பேபி ஷவர் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளையோடவே இதை முடிச்சிருவாங்களா, இல்லை ஏதாவது ஒரு ட்விஸ்ட் இருக்கணும் இல்லையா. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடந்தாலே ஸோ என்ன இருக்கு அப்படின்றத நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். மேபி இன் பிட்வீன் அதுக்குள்ள இன்னைக்கு ப்ரோமோ வரதுக்கு நிறைய சான்சஸ். தயவு செஞ்சு ப்ரோமோ போடுங்கயா. இன்னைக்கு எபிசோட் பார்த்தோன்னா உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.